இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம தோசை எப்படி ஊத்துறதுன்னு கத்துக்கிட்டு இவளோட தயவு இல்லாம நம்ம வாழ்ந்து காட்டணும். இவங்கதான் தோசை ஊத்துவாங்களாம், இட்லி ஊத்துவாங்களாம், நமக்கெல்லாம் ஊத்த தெரியாதான். பாரு நான் ஊத்துறேன். ஈரான் ஈராக்ல போர் நடக்குது, துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கேன். வைத்தியக்காரி தோசை அடி சுட்டுட்டு இருக்கேன். நக்கலா இல்ல விக்கலு. நீ இல்ல எப்ப பாரு நான் வந்துதான் சமைச்சு கொடுப்பேன், எப்ப பாரு நான் வந்துதான் தோசை விட்டு கொடுப்பேன்னு சொல்றீல்ல. இப்ப பாரு உன் தயவு இல்லாம நானே தோசை சுட்டு நானே சாப்பிட்டு காட்டுறேன் யாருன்னு. ஒரு சவாலு. என்ன சவாலு? நீங்க முழுசா தோசை சுட்டு எடுத்துன்னு வச்சுக்க, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்ற? கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறேன், வேற பொண்ணை பார்த்து. வேற பொண்ணை பத்தி நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எண்ணெயில கண்டனும் திழுக்குன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படாத. நீ சுட்டு தோசை எடு, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ பாரு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். ஐயோ டேய், இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாரா? ஐயோ கடவுளே. இப்ப பாரு இப்ப பாரு. ஏய் இங்க பாரு நான் தோசை கொடுத்து எப்படின்னு. இரு இப்ப நான் கரெக்டா எடுத்துருவேன். இல்ல இல்ல மூஞ்சி மோரை வரு. கல்யாணம் குதிக்கிற அப்படியே பொம்பளை தவிர நீ வாழ முடியாதுங்களா? ஒரு தோசை ஊத்து தெருல வேற கல்யாணம் பண்ண பாரு, மூஞ்சி மோரை பாரு. ஒரு தோசைனால எவ்வளவு பிரச்சனை. தோசை ஒழுங்கா வந்தா அவன் தொல்லை இல்லாம வேற ரெடி பண்ணி கல்யாணம். ஐயோ இன்னும் நமக்கு பயிற்சி வந்துமோ?